அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள் நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஜுமாவுடைய தினத்தன்று நாம் ஓதி முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மகத்துவமான ஒரு சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் ஜுமாவுடைய தினத்தில், அதாவது நாளைக்கு இதை ஓதுவோம் அப்படின்னு நீங்கள் நியத்து வச்சாலே போதும், அல்லாஹ் தாலா உங்களோட அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான். ஏன்னா இது துவாக்களுக்கு உடனடியாக பதில் தரக்கூடிய ஒரு சூறா. ஏன்னா இதை ஓதன ஒவ்வொருத்தருக்குமே பலன் கிடைச்சிருக்கு. எல்லோருமே ஓதி பலன் அடைஞ்சிருக்கும். யாரெல்லாம் இனியும் ஓதுவாங்களோ அவங்களுக்கும் கட்டாயம் அல்லாஹாலா பதில் கொடுப்பான். இது அப்படிப்பட்ட மகத்தான சூறா. அந்த சூறா என்ன அப்படின்னா சூரா முஸம்மில். 20 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா தான். இந்த சூறாவை ஓத தெரியலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓதாமல் விட்டுறாதீங்க. அரபி தெரியாதவங்க கூட ஓதுறதுக்கு நான் இந்த சூறாவை தமிழில் எழுதி உங்களுக்காக ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓதுங்க, அதுவே போதுமானது. இப்போ இந்த சூறாவை ஓதுனா நமக்கு கிடைக்கக்கூடிய 8 பலன்களை முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஜுமாவுடைய தினத்தன்று இந்த சூறாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா ஒரு சுன்னத்தை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்குது. அடுத்தது நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே நமக்கு நீங்கிறது. முக்கியமாக கடன் பிரச்சனையை அல்லாஹ் லேசாக்குறான். இன்னும் உங்களுக்கு அல்லாஹாலா ஈமான அதிகப்படுத்துகிறான், இறையச்சத்தை அதிகப்படுத்துகிறான். அடுத்தது உங்களுக்கு ஜக்காத் கொடுத்த அந்த ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். அடுத்தது 5வதாக உங்களோட உள்ளத்தை தூய்மையான ஒரு நிம்மதியான உள்ளமாக எல்லாம் மாற்றுறான். இன்னும் உங்களோட உள்ளத்துக்கு அல்லாஹாலா சந்தோஷத்தை கொடுக்குறான். அதனால் நீங்கள் இந்த சூறாவை ஓதுனீங்க அப்படின்னா எதற்காகவும் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கிறவங்க கூட இந்த சூறாவை ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹாலா அவங்களோட கண்ணீரை துடைத்து உடனடியாக அவங்களோட உள்ளத்துக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுத்துருவான். அடுத்தது 6வதாக அல்லாஹாலா அனைத்து விதமான தீங்குகள்ல இருந்தும் உங்களை பாதுகாக்கிறான். அதாவது எதிரிகள் இருக்காங்க, நமக்கு தெரியாமல் நமக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க இருக்காங்க, அல்லது ஷைத்தான் சூனியம் போன்ற விஷயங்கள் இருக்குது, இன்னும் ஆபத்துக்கள் இருக்குது, இன்னும் நமது உள்ளத்திற்கே எதிர்மறையான சிந்தனைகள் இருக்குது அப்படின்னா அத்தனை விஷயங்கள்லேருந்தும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். அடுத்தது 7வதாக உங்களோட ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்தி நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அடியாராக அல்லாஹ் மாற்றிடுறான். இது எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி. இன்றைக்கு நம்மள பலருமே அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மள பலருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நினைக்கிறதோடு சரி, சிலர் மட்டும்தான் அதை செயலில் காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூறாவை ஓதுனீங்க அப்படின்னா அல்லாஹாலா ஈமானையும் அதிகரிக்கிறான், இன்னும் அமல்கள் செய்யக்கூடியவங்களாகவும் உங்களை மாற்றிடுறான். எனவே இதற்காகவாவது இந்த சூறாவை ஓதிடுங்க. இது 8வதாக இந்த சூறாவை ஓதுறதற்கான பலன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை அல்லாஹ்வே உணர்ந்து உங்களுக்கு உடனடியாக பதில் கொடுப்பான். எனவே இந்த சூறாவை ஓதிட்டு உங்களோட தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இப்போது இந்த சூறாவை ஓதுறோம் அப்படின்னா இத்தனை பலன்கள் கிடைக்குது. ஆனால் இந்த சூறாவை நம்ம இன்னும் சிறப்பாக ஓதணும், ஒரு சிறந்த அமலோட ஓதணும் அப்படின்னா இன்னும் விரைவாக இதை ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அல்லது இதை ஓதுறேன் அப்படின்னு நியத்து வச்சாலே கபூலாகக்கூடிய ஒரு சிறந்த அமலோட சேர்த்து நம்ம இன்றைக்கு ஓத போகிறோம். அது எப்படி அப்படின்னா இந்த சூறாவை நம்ம ஜுமாவுடைய தினத்தன்று 7 முறை முழுமையாக ஓதணும். அரபி தெரியாதவங்க சிரமப்பட வேணாம். தமிழில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். 7 முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு வேலையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் ஓதிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் ஓதிடலாம். ரொம்ப இலகுவான ஒரு சூறா தான். இந்த சூறாவை நீங்கள் ஓதும்போது கவனிங்க. இந்த சூறாவை ஆரம்பித்து நீங்கள் ஓதிட்டு வரும்போது 7வது வசனம் வரும்போது அதை மட்டும் நீங்கள் 101 முறை நீங்கள் ஓதிட்டு இந்த சூறாவை முழுமையாக முடிச்சிருங்க. இப்படியே நீங்கள் 7 முறை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு இந்த 7வது ஆயத்து வரும்போது 101 முறை ஓதி இந்த சூறாவை முடிச்சிருங்க. இப்படியே தொடர்ந்து 7 முறை ஓதணும். கண்டிப்பாக இதை ஓதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜுமா முடியறதுக்குள்ளேயுமே
நீங்கள் ஓதி முடித்த உடனேயே அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய ஒரு நல்லமலை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அதுவும் ரொம்ப சக்தி பெற்ற ஒரு சூறாவை, சக்தி பெற்ற ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேட்குறீங்க அப்படின்னா அல்லாஹ் கட்டாயமாக உங்களோட அத்தனை தேவைகளையுமே கபூலாக்கி தருவான். அந்த 7வது வசனம் என்ன அப்படின்னா, இன்னலக்க ஃபின்னஹாரி சபஹன் தவீலா. இதை மட்டும்தான் நீங்கள் 101 முறை ஓதணும். அதற்காக நான் சிகப்பு வட்டம் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் இதை பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். இது சூறாவை நம்ம 7 முறை ஓத போகிறோம். இந்த 7வது வசனத்தை 101 முறை நம்ம ஓத போகிறோம். இப்படியே நம்ம 7 முறை ஒரே இருப்பில் நம்ம ஓதி முடிக்கணும். நீங்கள் ஜுமாவுடைய இரவு வரைக்கும் கூட நீங்கள் நேரம் எடுத்துக்கோங்க. எந்த நேரத்தில் வேணாலுமே இதை ஓதி முடிக்கலாம். உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய வகையில் நான் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்களுக்காகவும் நான் தமிழில் போட்டிருக்கேன். எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் தேவைகளே இல்லை அப்படின்னாலும் இதை ஓதி பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்துவான். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு அடியாராக நீங்கள் இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு உள்ளத்திற்கு நீங்கள் இதுவரை பார்த்திராத, இன்னும் அறிந்திராத ஒரு அறிவு ஞானத்தை எல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நாளைக்கு நீங்கள் ஓதி பாருங்க. இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் இது உங்களுக்கு பூர்த்தியாக்கி தரும். எனவே மகத்தான ஒரு அமல், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு சூறாவை ஜுமாவுடைய தினத்தன்று ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.